வாலிபர்களுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்? எதை சொல்லிக் கொடுக்கணும்? வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். வசனத்திலே நிலைத்திருப்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை விட்டு போட்டு வாலிபர்களை கூப்பிட்டு, தம்பி இப்படிலாம் முடி வெட்டாத, இப்படிலாம் கிருதா வைக்காத, இப்படிலாம் பேண்ட் ஷர்ட்னு செய்யாத போடான்னு சொன்னா அவன் நம்மளை மேலே எங்களையும் பார்க்குறேன். நம்மளை மேலே எங்களையும், தம்பி மீசையெல்லாம் வைக்கக்கூடாது, மீசையில் வச்சா பரலோகம் போக. வாலிபரை கூப்பிட்டு வசனத்தை சொல்லி கொடுக்காம மீசை எடுக்கிறத பற்றி, கரசா மண்டை மாதிரி தலையை வெட்டுறதை பற்றி, ஜிப்பா சட்டை போடுறத பற்றி எல்லாம் இருக்கிறீங்களா? கிருதாவெல்லாம் எடுக்கிறத பற்றி, மண்டையை சட்டி மண்டை மாதிரி வெட்டி விடுறத பற்றி, இப்படிலாம் அவன் அவன்கிட்ட நம்ம பேசணும்னா அவன் நம்மளை மேலே எங்களை என்ன செய்கிறான் பார்க்குறான். சில சபைகளுக்கு போனால் ஞாயிற்றுக்கிழமை இதான் பிரசங்கமே. சகோதரா மீசை நீளமாக வைத்திருக்கிறாய், இன்றைக்கு கத்தர் வந்தால் கத்தர் உன்னை கைவிட்டு விட்டு விடுவார், கத்தர் உன்னை செஞ்சிருவார், உன்னைய கைவிட்டுருவார், நீ பரலோகத்துக்குள்ள நுழைய முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வாலிபர்கள் அவர்கள் வசனத்தில் என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். வசனத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்தாவே இந்த வசனம் அவனை போய் என்ன செய்யும்? மாற்றும், அவனை வாழ வைக்கும். நம்ம போய் அவனை கிருதா வைக்காத, முடியல நீளமாக வைக்காத, மீசை எடுத்துரு, இதை பண்ணாத அதை பண்ணாதனா அவன் நம்மளை பார்த்தாவே அடுத்த தெருவு பக்கம் ஓட்டம் பிடிப்பான். நம்மளை பார்த்தாவே ஓட்டம் பிடிக்க ஆரம்பிப்பான். நம்முடைய சபையில் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, தைரியம் உட்காருங்க. பாஸ் நம்மளை ஒருவேளை அப்படின்னு சொல்லிடுவாரோ, நீ வெள்ளச்சலை கட்டிட்டு வந்தா தான் உனக்கு அப்பந்திராட்சசெல்லாம் கொடுப்பேன், இதெல்லாம் எந்திரிச்சு ஓடி போயிரு இந்த இடத்த விட்டு, அப்படிலாம் சொல்றது கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தி நேரத்தில் எல்லாம் கர்த்தருடைய பந்தி அனுசரிப்போம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் சொன்ன உடனே இவங்க எந்திரிச்சு வெளியே போய் செருப்பு தேடிட்டு கிடக்குறாங்க, எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடுறதுக்கு. கர்த்தரண்டையில் வாப்பா, இயேசுவின் ரத்தத்தை நினைவு கூறு, பிக்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறு, இங்கே பாதுகாப்பு இருக்குது, சுகம் இருக்குது, கர்த்தர் பாதுகாப்பார், மன்னிப்பார், சுகமாக்குவார், வாழ வைப்பார் அப்படின்னு சொல்கிறத விட்டு போட்டு இதில் பங்கு போடுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. இன்னும் சொல்கிற ஆளுக்கு என்ன தகுதி இருக்குது? அறிவுள்ளவர்கள் சிந்திக்க கடவர்கள். நின்று சொல்கிற ஆளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். எல்லாம் கரெக்டாக நடந்துடுறாரு அவரு, அவர்கிட்ட எந்த குறையுமே இல்லையா? எடுத்து கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன்னா என்ன மாதிரியே பார்க்குறீங்க எல்லாரும். என்னத்தையாவது சொல்லி தங்களை பெரிய ஒரு ஆள் மாதிரி நிலைநிறுத்திக்கிட்டு கத்தரண்டையில் வர்றதை சொல்கிறத விட்டுவிட்டு கத்தருடைய பிரசனத்தை விட்டு துரத்தி அடிக்கிற வேலையில் செய்யக்கூடாது. ஓடி போயிரு, திரும்பி பார்க்காம. அப்பத்திராச்சரத்தில் பங்கெடுக்கிற உனக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது? துரத்துறதா பண்ணுறது? வாயா கத்திரண்டையில் வாயா, கத்தர் உன்னை நேசிக்கிறாரியா, கத்தர் உன்னை அன்பா இருக்கிறாரியா, இயேசுவின் ரத்தம் பெரியதாக இருக்கிறது, உன்னை கழுவி எடுக்கும், நீ சுத்திகரிக்கும், வா கத்திரண்டையில் வா, நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறவா. சத்துருவா இருக்கும் போதே நேசிச்சார்ல, இப்போ நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறவா, கத்திரண்டையில் வா, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவும், உன்னை சுத்திகரிக்கும். என்ன மாதிரி செய்தி பாருங்க. உடஞ்சு போன உள்ளமெல்லாம் அப்படி என்ன செய்ய ஆரம்பிக்கும்? சுகமடைய ஆரம்பிக்கும். கர்த்தர் மேல நம்பிக்கை உண்டாகும். கர்த்தர் மேல நம்பிக்கை உண்டாகும். ஆகவே பயப்படாமல் உட்காருங்க. இந்த சர்ச்சில் மீசையில் எடுக்க சொல்ல மாட்டேன் நான். வெள்ளச்செல்லாம் கட்டினா அதை பொண்ணு இதை பொண்ணுன்னு சொல்ல மாட்டேன். எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறத வைங்க, வைக்காமல் கூட போவாங்க, எனக்கு தெரியாது. எனக்கு என் வேலை கிடையாது. நான் சலூன் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன், இல்லை சலவை கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேனா, இல்லை டெய்லர் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேனா? நான் பிரசங்கியா இருக்கேன், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறேன் நான். அதுக்கு தான் கர்த்தரை அழைச்சிருக்கிறாரு. முடிவெட்டுறதுக்கு கர்த்தரை அழைக்கலை. லாண்ட்ரி கடை வச்சு நடத்துறதுக்கு கர்த்தரை நேசையில நீ அழைக்கலை. கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? நீ அழைத்திருக்கிறார். ஆமென். எனவே வாலிபர்களாலும் சரி, வயோதிகர்களாலும் சரி, எதில் நிலைச்சிருக்கணும்? வசனத்துல நிலைத்திருக்க வேண்டும். வசனத்துல நிலைத்திருந்தால் தான் பொல்லாங்கனை ஜெயிக்க
முடியும். வசனத்துல நிலைத்திருந்தால்தான் பொல்லாங்கனை துரத்த முடியும். வசனத்துல நிலைத்திருந்தால்தான் பாவ சோதனைகளை ஜெயிக்க முடியும். வசனத்துல நிலைத்திருந்தால்தான் நீங்கள் இந்த பூமியில வெற்றி பெற முடியும். வசனத்துல நிலைத்திருந்தால்தான் போராட்டங்களை, பிரச்சனைகளை ஜெயிக்க முடியும். அப்ப வாலிபர்கள் பாருங்க, வயோதிபர்கள் அவர்கள் 2 பேருமே வசனத்தை தான் செய்யணும், கவனிக்க வேண்டும். வசனத்தை தான் என்ன செய்ய வேண்டும்? பிடித்து கொள்ள வேண்டும். வசனத்தை தான் உயர்த்த வேண்டும். வசனத்தை தான் வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? பேச ஆரம்பிக்க வேண்டும்.